This sermon, God Keeps His Word, was delivered on Sunday morning, April 7th, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா இண்டியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் ஜெபக்கூடாரத்தில் God Keeps His Word, தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Good morning, friends. It's a privilege to be here this morning in the service of the Lord and to feel this wonderful welcome and fellowship. Just means something to a traveler's heart to feel that welcome. எனக்காக ஜெபியுங்கள். காலை வணக்கம் நண்பர்களே. கர்த்தருடைய ஆராதனையில் இந்த காலை இங்கு இருப்பதும் இந்த அற்புதமான வரவேற்பையும் ஐக்கியத்தையும் உணர்வது ஒரு சிலாக்கியமாக இருக்கிறது. அந்த வரவேற்கும் ஆவியை உணர்வது ஒரு பிரயாணியின் இருதயத்திற்கு அப்படியே என்னவோ காரியமாய் கருதப்படுகிறது. It comes to you, just something that don't take its place. And to be back at the tabernacle again and in the service of our blessed Lord. உங்களுக்கு தெரியும், அது வெறுமனே உங்களிடத்திற்கு வருகிறது. அங்கே ஏதோ காரியம் அப்படியே இருக்கிறது. அது அதன் ஸ்தானத்தை எடுத்துக் கொள்கிறதில்லை. மீண்டும் கூடாரத்துக்கு திரும்பி வருவதும் நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தரின் ஆராதனையிலும் கூட இருப்பதுமாய் இருக்கிறது. And now we had some dedication service for the babies, but I think maybe we'll just get that in a few moments. இப்பொழுது நமக்கு குழந்தைகளுக்கான சில பிரதிஷ்டை ஆராதனைகள் இருக்கிறது. ஆனால் நான் நினைக்கிறேன் ஒருவேளை நாம் அதை ஒரு சில நிமிடங்களில் முடித்து விடலாம். We are nearing Easter. I think it comes on about the 21st. And I was wanting to get here just a little early to see the elders and Brother Neville. நாம் ஈஸ்டருக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அது ஏறக்குறைய 21 வருகிறது என்று நான் நினைக்கிறேன். மூப்பர்களையும் சகோதரர் நெவிலையும் பார்ப்பதற்காக சிறிது சீக்கிரமாய் இங்கே வருவதற்கு நான் வாஞ்சித்துக் கொண்டிருந்தேன். And maybe it would be a good thing if we had a little meeting here just before the Easter service. Maybe start, say, on a Wednesday and run through Sunday and end up with the baptismal service on Easter Sunday. ஈஸ்டர் ஆராதனைக்கு முன்னர் நமக்கு இங்கே ஒரு கூட்டம் இருந்தால் அது ஒரு நல்ல காரியமாய் ஒரு கால் இருக்கலாம். உதாரணமாக ஒருவேளை புதன்கிழமை துவங்கி தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சென்று ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டரிலே ஞானஸ்தான ஆராதனையோடு முடிக்கலாம். And have a meeting, a get together. This is a little tabernacle that I was cradled in. It's my first and only church. And I would just like to come back for these holy days and worship the Lord with you all. ஒரு கூட்டமாயும் எல்லோரும் ஒன்று கூடி வருதலுமாய் இருக்கும். இது நான் தாளாட்டப்பட்ட சிறு ஜெபக்கூடாரமாய் இருக்கிறது. இது என்னுடைய முதல் சபையாயும் மற்றும் ஒரே சபையாயும் இருக்கிறது. இந்த பரிசுத்த நாட்களுக்காகவும் உங்கள் எல்லோரோடும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க திரும்பி வரும்படியாய் நான் விரும்புகிறேன். All would be in favor of that. Think it must be the Lord's will. Well, the Lord willing, we will begin Wednesday before Easter on Sunday. நீங்கள் எல்லோரும் அதற்கு சாதகமாய் இருப்பீர்கள் என்றும் அது கர்த்தருடைய சித்தமாய் இருக்குமா என்றும் நான் நினைக்கிறேன். ஆம், நல்லது. கர்த்தருக்கு சித்தமானால் ஞாயிற்றுக்கிழமையிலே ஈஸ்டருக்கு முன்னதாக புதன்கிழமை நாம் துவங்குவோம். And I would like to say that we would maybe ask the treasurer or the trustee and them if they would put a little ad in the paper here somewhere and tell the children that we're here to worship and we'd love to have a little fellowship with them all. ஒருகால் நாம் நம்முடைய பொருளாளரையும் அல்லது தர்மகர்த்தாக்களையும் மற்றவர்களையும் அவர்கள் பத்திரிகையில் இங்கே எங்கேயாவது ஒரு சிறிய விளம்பரத்தை போட கேட்கலாமா என்று கூற நான் விரும்புகிறேன். பிள்ளைகளிடத்தில் நாம் இங்கே ஆராதிக்க வருகிறோம் என்றும் அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து ஒரு சிறு ஆராதனையை வைக்க நாம் விரும்புகிறோம் என்றும் கூறுங்கள். Kind of like coming home and make ready for maybe the Lord will give us a resurrection of
a greater portion of His Spirit on for His coming Easter. It's like the fall and the spring. ஒரு விதமாக வீட்டிற்கு வந்து ஆயத்தப்படுவது போன்று ஒரு கால் இந்த வருகின்ற ஈஸ்டரில் அவருடைய ஆவியின் ஒரு மகத்தான பகுதியான ஒரு உயிர்த்தெழுதலை கர்த்தர் நமக்கு கொடுக்கலாம். அது இலையுதிர் காலத்தை போன்றும் வசந்த காலத்தை போன்றும் உள்ளது. I think spring is such a beautiful time when everything begins to take on new form and new life and reminds us of the resurrection. Easter comes such an appropriate time in the springtime. வசந்த காலம் அவ்வளவு ஒரு அழகான காலம் என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு காரியங்களும் புதிய உருவத்தை புதிய ஜீவனை எடுக்க துவங்கும் போது நமக்கு உயிர்த்தெழுதலை ஞாபகப்படுத்துகிறது. ஈஸ்டர் ஆனது அத்தகைய ஒரு சரியான நேரத்தில் வசந்த காலத்தில் வருகிறது. We notice God's word always runs just exactly right with His nature and so forth. நாம் கவனித்து பார்த்தால் தேவனுடைய வார்த்தையானது எப்பொழுதும் சரியாக அவருடைய இயற்கை முதலானவர்களோடு இசைந்து ஓடுகிறது. So if the Lord willing now, we will start this. And as they put a little ad, I said in the paper, and don't make it glamour, just tell the folks that we want to worship the Lord together, and we would just love as many as would like to come along and fellowship with us a little while. We'd be glad to have them to come along. All churches. கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் இப்பொழுது நாம் இதை துவங்குவோம். பத்திரிகையில் அவர்கள் ஒரு சிறு விளம்பரத்தை கொடுத்தால் நல்லது என்று நான் கூறினேன். அதை வசீகரமாக்க வேண்டாம். நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறோம் என்று வெறுமன ஜனங்களுக்கு கூறுங்கள். எத்தனை பேர் வர விரும்பினாலும் நாம் அதை விரும்புவோம். ஒரு சிறு பொழுது எங்களோடு ஐக்கியம் கொள்ளுங்கள். எல்லா சபைகளும் அவர்கள் வருவதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் சந்தோஷப்படுவோம். You get on the phone and tell your neighbors about it and tell them that we're just going to talk about the Lord and just all worship Him together. நீங்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்களுடைய அயலவர்களுக்கு அதை குறித்து சொல்லுங்கள். நாங்கள் கர்த்தரை குறித்து பேசப் போகிறோம், எல்லோரும் அவரை ஒன்று சேர்ந்து ஆராதிப்போம் என்று அவர்களிடம் கூறுங்கள். I'd kind of make a move if it would be pleasing with the people and good in the sight of God and all right with the trio. I'd like for the Neville trio to help us out during that time, wouldn't you all? That's right. நான் ஒரு விதமான அசைவை உண்டாக்க அது ஜனங்களுக்கு பிரியமுள்ளதாயும் தேவனுடைய பார்வையில் நன்மையாயும் மூவரின் அமைப்போடு முழுவதும் சரியாயும் இருக்குமானால் அந்த தருணத்திலே நெவிலினுடைய மூவர் அமைப்பு நமக்கு உதவி செய்யும்படியாய் நான் விரும்புவேன். நீங்கள் அனைவரும் விரும்ப மாட்டீர்களா? அது சரி. So we'll see that they're taken care of in this manner if the Lord so sees fit for us to do it. And so we invite other singers from different churches to come in and help us as we go along. ஆகையால் அவைகள் இந்த விதத்தில் அக்கறை எடுக்கப்படுகின்றதையும் நமக்காக அதை செய்வதற்கு பொருத்தமாக அந்த விதமாக கர்த்தர் காண்கிறாரா என்று நாம் பார்ப்போம். எனவே நாங்கள் தொடர்ந்து போகையில் எங்களுக்கு உதவி செய்யவும் உள்ளே வரவும் வித்தியாசமான சபைகளில் இருந்து மற்ற பாடகர்களை நாங்கள் அழைக்கிறோம். The singers from your church, we'd be glad to have them see Brother Neville maybe the night before and be able to get them on the program to have them to sing for us. உங்களுடைய சபையில் இருந்து வரும் பாடகர்களை அவர்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் சந்தோஷப்படுவோம். பாருங்கள், சகோதரன் நெவில் ஒருவேளை முந்தின இரவே அவர்களை நிகழ்ச்சி நிரலில் சேர்த்துக் கொண்டு அவர்களை எங்களுக்காக பாட வைக்க முயற்சிப்பார். We love good singing. I would just like to have a good old-fashioned homecoming time, just where we just get together. நன்றாக பாடுவதை நாங்கள் நேசிக்கிறோம். நாம் எங்கே ஒன்று கூடி வருகிறோமோ அங்கே ஒரு நல்ல பழைய மாதிரியான வீட்டுக்கு வருகின்ற நேரம் நமக்கு இருக்க நான் விரும்புகிறேன். Get Angie or Sister Angie here this morning. Get her out so her and Sister Gertie can sing homecoming time for us once. Keep holding on. சகோதரி ஏஞ்சியை கொண்டு வாருங்கள். சகோதரி ஏஞ்சி இந்த காலையில் இங்கே இருக்கிறாரா? வெளியில் இருக்கும் அவளை கொண்டு வாருங்கள். எனவே அவளும் சகோதரி கிரீட்டியும் நமக்காக வீட்டிற்கு திரும்பும் நேரம் தொடர்ந்து பற்றி கொண்டிருங்கள் என்று ஒருமுறை பாடக்கூடும். Something like beginning of a revival again, Sister Gertie. A lot of waters went down the river since we used to sing that year. சகோதரி கிரீட்டி, அது மீண்டும் ஒரு எழுப்புதலின் ஆரம்பத்தை போன்ற ஏதோ காரியமாய் தோன்றும். நாம் அதை இங்கே வழக்கமாக பாடத் துவங்கினது முதற்கொண்டே ஆற்றின் அடியில் அதிகப்படியான தண்ணீர் சென்றிருக்கிறது. I had a birthday yesterday and I know I'm no boy no more. I said I'm past 24 now. So and that's just my years. I don't count the ones I was literally, naturally born and physical. I'm just counting my spiritual years. You see. நேற்று எனக்கு ஒரு பிறந்த நாள் இருந்தது.
நான் இனிமேல் ஒன்றும் பையன் அல்ல என்று எனக்கு தெரியும். எனவே இப்பொழுது நான் 44 கடந்து விட்டேன் என்று நான் கூறினேன். ஆகையால் அதுவே சரியாக என்னுடைய வருடங்களாய் இருக்கிறது. சரியாக எனக்கு இருந்த ஒன்றான சரீர பிரகாரமான ஜென்ம சோபமான பிறப்பை நான் எண்ணுகிறதில்லை. நான் என்னுடைய ஆவிக்குரிய வருடங்களையே சரியாக எண்ணுகிறேன். நீங்கள் பாருங்கள். About 24 years ago, I was born again. And that's eternal. And it's one great blessed birthday. And it'll never run out. It's one thing sure. சுமார் 24 வருடங்களுக்கு முன்னர் நான் மறுபடியுமாய் பிறந்தேன். அதுவே நித்தியமானதாய் இருக்கிறது. அது ஒன்றே மகத்தான ஆசீர்வதிக்கப்பட்ட பிறந்த நாளாய் இருக்கிறது. அது ஒருபோதும் ஒழிந்து போகாது. அந்த ஒரு காரியமே நிச்சயமாய் இருக்கிறது. I want Sister Gertie, if she will, before we bring the little ones up, or a baby's dedication. இப்பொழுது சகோதரி கிரிட்டி அவள் விரும்பினால் நாம் சிறுவர்களை ஒரு குழந்தை பிரதிஷ்டைக்காக மேலே கொண்டு வருவதற்கு முன்பு வரும்படி நான் விரும்புகிறேன். Now many times in the Bible we find out the only place that I know of in the scripture for the order of babies. Now a lot of people sprinkle them, and call it baptism and so forth, which that's okay. இப்பொழுது அநேக முறைகளில் குழந்தைகளை பற்றின ஒழுங்குமுறைகளை வேத வார்த்தைகளில் எனக்கு தெரிந்த மட்டில் ஒரே ஒரு இடத்தில் தான் நாம் வேதாகமத்தில் கண்டறிகிறோம். இப்பொழுது அநேக ஜனங்கள் அவர்களுக்கு தெளிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அதை ஞானஸ்தானம் முதலானதை அழைக்கிறார்கள். அதெல்லாம் சரிதான். But I always just tried like to stay just the way the Bible says it. In the Bible they never baptized little children, neither did they sprinkle them. They just brought them to our Lord, and He took them in His arms and blessed them and said, "Suffer little children to come unto me, and forbid them not, for such is the kingdom of heaven." ஆனால் நான் எப்பொழுதுமே சரியாக முயற்சித்து வேதாகமம் அதை கூறுகிற விதத்திலேயே அப்படியே தரித்திருக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், வேதாகமத்தில் அவர்கள் ஒருபோதும் சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததில்லை. அவர்களுக்கு தெளித்ததும் இல்லை. அவர்கள் அப்படியே அவர்களை நம்முடைய கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை தம்முடைய கரங்களில் எடுத்து அவர்களை ஆசீர்வதித்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றார். And the strange thing was, and I just turned right down in the Bible, just exactly where it's at, Mark 10. Just here it is right before me. இப்பொழுது வினோதமான காரியமாய் இருந்தது என்னவென்றால், நான் அப்படியே வேதாகமத்தை திருப்பினேன். அது சரியாக மார்க் 10 இருக்கிறது. சரியாக இங்கே அது எனக்கு முன்பாக இருக்கிறது. And so the Lord brought the little children to Him, and He just blessed them and said, "Suffer the little ones to come to me, and don't forbid them, for such is the kingdom." எனவே கர்த்தர் சிறு பிள்ளைகளை கொண்டு வந்ததை அவர்கள் சிறு பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை அப்படியே ஆசீர்வதித்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றார். Now we know that our Lord has gone to glory, and His Spirit returned back in the church to carry on the message until He comes again. We're looking for that. இப்பொழுது நம்முடைய கர்த்தர் மகிமைக்கு சென்றிருக்கிறார் என்று நாம் அறிவோம். அவர் மீண்டும் வரும் வரை செய்தியை கொண்டு செல்ல அவருடைய ஆவி சபைக்குள்ளாக மீண்டும் திரும்பி வந்தது. நாம் அதற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். And the way we do it here is just bring the little ones up, and we bring the elders of the church up, and we take the little ones and dedicate them to the Lord. நாம் அதை இங்கே செய்கிற விதமானது, சிறு பிள்ளைகளை அப்படியே மேலே கொண்டு வந்து, நாம் சபையின் மூப்பர்களை மேலே கொண்டு வந்து, நான் அந்த சிறு பிள்ளைகளை எடுத்து அவர்களை கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்வதாக இருக்கிறது. I think it's such a sweet little service to see those little bitty fellows, because it's no matter how young we are, how old we are, one of those little ones has just got a place in our heart. Isn't that right? இது அந்த சிறு பிள்ளைகளை காண்பதற்கென அத்தகைய ஒரு இனிமையான சிறிய ஆராதனையாக இருக்கிறது என நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அது நாம் எவ்வளவு வாலிபமாய் இருந்தாலும், நாம் எவ்வளவு வயதானவர்களாய் இருந்தாலும் கவலை இல்லை, அந்த சிறியர்கள் நம்முடைய இருதயத்தில் ஒரு இடத்தை சரியாக பெற்றுள்ளனர். அது சரியில்லையா? When we come to God, that's just the way we are in God's heart. We never leave that stage. We're always little children. இப்பொழுது நாம் தேவனிடத்தில் வரும்பொழுது அந்த விதமாகத்தான் நாம் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறோம். நாம் அந்த பருவத்தை விட்டு போவதே இல்லை. நாம் எப்பொழுதுமே சிறு பிள்ளைகளாகவே இருக்கிறோம். When Abraham was 99, he was still just a little baby to God. God told him, said, "I am the breast that you nursed from, Abraham." He just
just lean against me and nurse, and everything will be all right. And he changed Abraham back to a young man again, just by holding on to his word. ஆபிரகாம் 99 வயதாக இருந்தபொழுது அவன் மேலும் தேவனுக்கு அப்படியே ஒரு சிறு குழந்தையாகவே இருந்தான். தேவன் அவனிடத்தில் கூறினார், நீ பாலுண்ணும் மார்பு நான் தான் ஆபிரகாம், பார், நீ என்மேல் சாய்ந்து பாலுண், எல்லா காரியங்களும் சரியாயிருக்கும் என்றார். அவருடைய வார்த்தையை அப்படியே பற்றி கொண்டிருந்ததினால் அவர் ஆபிரகாமை மீண்டுமாய் ஒரு வாலிப மனிதனாக திரும்பவும் மாற்றினார். I believe we sang a little song, bring them in, and you bring your little ones up here now, you who want to dedicate them. Now ask the elders that they'll come forward too. All right. அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள் என்ற ஒரு சிறிய பாடலை நாம் பாடினோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்களை பிரதிஷ்டை செய்ய விரும்புகிற நீங்கள் உங்களுடைய சிறு பிள்ளைகளை இப்பொழுது இங்கே நீங்கள் மேலே கொண்டு வாருங்கள். நான் மூப்பர்களை அவர்களும் கூட முன்னோக்கி வருவார்களா என்று கேட்பேன். சரி. See these little fellows. Now, what is your name? What's your name? Little Sharon Louise Riddle. ஓ, இந்த சிறிய சிறுவர்களை பார்க்க நான் எவ்வளவாய் விரும்புகிறேன். இப்பொழுது உன்னுடைய பெயர் என்ன? அவளுடைய பெயர் என்ன? குட்டி ஷாரோன் லூயிஸ் ரிடல். I'm sure we all love Brother and Sister Riddle. We know Brother Riddle here. He runs a bootery down here in the city. And they got the cutest little baby here, little Sharon Louise Riddle. நாம் எல்லோரும் சகோதரன் மற்றும் சகோதரி ரிடல் அவர்களை நேசிக்கிறோம் என்று நான் நிச்சயமாக இருக்கிறேன். இங்கேயுள்ள சகோதரன் ரிடலை நாம் அறிவோம். இங்கே பட்டணத்தில் உள்ள சிறுவர் காலனி கடையை அவர்தான் நடத்துகிறார். அவர்கள் இங்கே மிக சமத்தான குழந்தை குட்டி ஷாரோன் லூயிஸ் ரிடலை உடையவர்களாயிருக்கிறார்கள். How old is she, brother and sister? 4 months. My. That's a little eye to the heart, isn't it? சகோதரன் சகோதரி ரிடல் அவர்களே, அவளுக்கு எத்தனை வயது? 4 மாதங்கள். என்ன இருதயத்திற்கு அது ஒரு சிறிய உருவமாக இருக்கிறது, அப்படித்தானே? And now the Lord has given to you this lovely little one, and now you are dedicating it to Him, putting it into His arms, that God who has given you are returning back to Him. Giving it to Him, that He might bless this little life and make it a life of service. இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு இந்த அழகான சிறிய ஒன்றை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் அதை அவருக்கு பிரதிஷ்டை செய்து அவருடைய கரங்களுக்குள் அதை கொடுக்கிறீர்கள். உங்களுக்கு அதை கொடுத்திருக்கிற தேவனுக்கு நீங்கள் மீண்டுமாய் அவருக்கே திருப்பி கொடுக்கிறீர்கள். அதனுடைய சிறிய ஜீவனை அவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அதை ஒரு சேவையின் ஜீவியமாக்கும்படியாகவும் அதை அவருக்கு கொடுக்கிறீர்கள். Pray that God will make it a shower that will bless your heart when you're old, and that Jesus tarries and be a great worker for God. Amen. You'll be proud of this little girl. May God grant it as we take her into baptism. நீங்கள் வயதானவர்களாய் இருக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தை ஆசீர்வதிக்கின்ற ஒரு சிறுமியாயும் இயேசுவானவர் வர தாமதிக்குமேயானால் தேவனுக்காக ஒரு மகத்தான பணி செய்கிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் அவளை ஆயத்தப்படுத்துவார் என்று ஜெபிக்கிறோம். இந்த சிறிய பெண்ணை குறித்து நீங்கள் பெருமைப்படுவீர்கள். அவளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் அவளை எடுக்கையிலே தேவன் அதை இப்பொழுதே அருள்வாராக. நான் எல்லா ஸ்திரீகளையும் உண்மையாகவே ஆண்களையும் கூட இந்த அருமையான சிறிய குழந்தையையும் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது இனிமையா இல்லையா? குட்டி ஷாரோன், இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. Our blessed heavenly Father, in the precious word we read that they brought to you little children, and you might put your hands on them and bless them. எங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பரலோக பிதாவே, விலையேறப்பட்ட வார்த்தையில் நீர் உம்முடைய கரங்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்கள் சிறு பிள்ளைகளை உம்மிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். And now this couple this morning, holy wedlock, that you have given into their trust this lovely child, little Sharon Riddle. இப்பொழுது
இந்த ஜோடி இந்த காலையில் இந்த பரிசுத்த விவாக இணைப்பில் அவர்களுடைய பொறுப்பில் நீ இந்த அழகான குழந்தையை குட்டி ஷேரோன் ரிடலை கொடுத்திருக்கிறேன். And we pray, dear Heavenly Father, that you will bless this child as they are coming this morning to give dedication, to bring the baby back to the one who gave it. அருமையான பரலோக பிதாவே, அந்த குழந்தையை அதை கொடுத்த ஒருவருக்கு திரும்ப கொண்டு வந்து பிரதிஷ்டைக்கு அளிக்க இந்த காலையில் அவர் வந்து கொண்டிருக்கையில் நீர் இந்த குழந்தையை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். And I ask thee, God, to bless them, bless their lives, and may this little child live, grow, and have perfect health, and be your servant. தேவனே, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்களுடைய ஜீவியங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நான் உம்மிடத்தில் கேட்கிறேன். இந்த சிறு பிள்ளை ஜீவித்து வளர்ந்து பரிபூர்ண ஆரோக்கியத்தை உடையவளாயும் உம்முடைய ஊழியக்காரியாயும் இருப்பாளாக. தேவனுடைய இருதயத்துக்கு இசைந்த மற்றும் பெற்றோர்களுடைய இருதயத்துக்கு இசைந்த ஒரு பெண்ணாக அவள் இருப்பாளாக. இதை அழியும் கர்த்தாவே. May you bless this baby, and may it live and grow and be strong and healthy and a servant of God. We ask this as we present it to you in Jesus Christ's name. Amen. இப்பொழுது நாங்கள் இந்த குழந்தையை உம்மிடத்திற்கு உயர்த்துகிறோம். உம்முடைய மூப்பன் என்ற முறையில் அவர்கள் இதை என்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறதினால் நான் அதை உமக்கு உயர்த்துகிறேன். கிறிஸ்துவனுடைய நாமத்திலே நீர் இந்த குழந்தையை ஆசீர்வதிப்பீராக. அது ஜீவித்து வளர்ந்து பலமாயும் திடகாத்திரமாயும் ஒரு தேவனுடைய ஊழியக்காரியாக இருப்பாளாக. இதை நாங்கள் உம்மிடத்தில் சமர்ப்பிக்கையில் நாங்கள் இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். சிறிய தேனே, உம்மை ஆசீர்வதிப்பாராக. நீ ஒரு மகத்தான இனிமையான சிறு குழந்தை. தேவன் உன்னையும் உங்கள் இருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த சிறு பெண்ணை வளர்ப்பதில் உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் உண்டாயிருப்பதாக. Won't it be wonderful, man? Now let us bow our heads just a moment for prayer. அப்படியானால் அது அற்புதமா இல்லையா? இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை ஜெபத்திற்காக அப்படியே ஒரு வினாடி வணங்குவோமாக. Oh God, who formed the heavens and the earth, just let his breath go forth with his word and everything taking its right position. The earth, the moon, the stars all swung into place just as God breathed on his word. ஓ தேவனே, வானங்களையும் பூமியையும் உருவாக்கினவரே, அப்படியே அவருடைய சுவாசம் அவருடைய வார்த்தையோடு சென்று ஒவ்வொரு காரியங்களும் அதனுடைய சரியான ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டது. வெறுமன தேவன் அவருடைய வார்த்தையின் மேல் ஊதின போது பூமியும் சந்திரனும் நட்சத்திரங்களும் எல்லாமே அதனுடைய ஸ்தானத்திற்குள்ளாக சுழன்றன. And oh God, today we ask that you breathe on your word as we are trying to bring it to the people. May it take its position this morning, its place, and be rooted and grounded in every heart, that every person here might receive your blessing. ஓ தேவனே, இன்றைக்கு நாங்கள் அதை ஜனங்களுக்கு கொண்டு வருகையில் நீர் உம்முடைய சுவாசத்தை உம்முடைய வார்த்தையின் மேல் ஊதும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதாவது ஒவ்வொரு நபரும் உம்முடைய ஆசீர்வாதங்களை இங்கே பெரும்படியாக ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் இந்த காலையில் அதனுடைய ஸ்தானமானது வேரூன்றப்படவும் நிலை நிற்கப்படவும் அதனுடைய ஸ்தானத்தை அது எடுப்பதாக. Help those, Lord, who are out of the way, crippled and lame in their spirit,
They don't know you as a loving Savior as we have been privileged to. கர்த்தாவே, பாதையிலிருந்து விலகி இருக்கிறவர்களுக்கும் அவர்களுடைய ஆவியில் முடமாயும் ஊனமாயும் உள்ளவர்களுக்கும் உதவி செய்யும். நாங்கள் ஸ்லாக்கியம் அடைந்திருக்கின்றது போல உம்மை ஒரு அன்பார்ந்த இரட்சகராக அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். We pray that you will bless them abundantly today, and may they, when they leave this building, be happy and rejoicing over the newfound Christ that they have become acquainted with doing this meeting. இன்றைக்கு நீர் அவர்களை அபரிதமாக ஆசீர்வதியும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த கட்டடத்தை விட்டு போகையில் சந்தோஷமாயும் கலிகூர்ந்து கொண்டும் இந்த கூட்டத்தோடு அவர்கள் தொடர்பு கொள்ளப்பட்டு மேலும் புதியதாக கண்டறிந்த கிறிஸ்துவோடும் அவர்கள் போவார்களாக. If there's some that's sliding away to the cares of the world, oh God, bring them back. And the sick and the needy, Father, we pray for them, that you will heal every sick person here today. இந்த உலகத்தின் கவலைகளில் வழுக்கிக் கொண்டு போகின்றவர்களாய் அங்கே யாராவது இருப்பார்களாயின், ஓ தேவனே, அவர்களை திருப்பிக் கொண்டு வாரும். வியாதியாயும் தேவைகளோர்களாயும் இருக்கின்றவர்களையும் பிதாவே, இன்றைக்கு இங்கே வியாதியாயுள்ள ஒவ்வொரு நபரையும் நீர் சுகப்படுத்தும் என்று அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Encourage those who are weary and bless those who are holding faithfully. Grant it, Lord. May your spirit be upon all. விடாய்த்து போயிருக்கிறவர்களை உற்சாகப்படுத்தும். விசுவாசத்தோடு பற்றிக் கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, இதை அழியும். உம்முடைய ஆவி எல்லோர் மேலும் தங்கியிருப்பதாக. Bless the word as it goes forth, the speaker that shall speak it, and the hearer that shall hear it, and all together get glory for this gathering this morning, for we ask it in Christ's name. Amen. வார்த்தையானது அது புறப்பட்டு போகையிலே அதை பேசப் போகும் பேச்சாளரையும் அதை கேட்க இருப்பவர்களையும் ஆசீர்வதியும். எல்லாவுமாக சேர்ந்து இந்த காலையில் இந்த கூட்டத்திற்கான மகிமையை பெற்றுக் கொள்ளும்படியாக கிறிஸ்துவினுடைய நாமத்தில் நாங்கள் அதை கேட்கிறோம். ஆமென். Now I haven't got just exactly rested up from the long meeting, which has been now some 4 months. And this last 5 weeks meeting has been very tearing down. இப்பொழுது நீண்ட கூட்டத்திலிருந்து நான் இன்னும் சரியாக இளைப்பாறவில்லை. அது இப்பொழுது சுமார் 4 மாதங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கடைசி 5 வார கூட்டங்கள் மிகவும் திணறடிக்க செய்திருக்கின்றன. For we've had a wonderful meeting all the way across the nation now, from New York to San Francisco, the whole nation, zigzagging back and forth as we have crossed. The Lord has saved many, many hundreds of people. ஏனென்றால் இந்த தேசத்தினூடாக எல்லா இடங்களிலும் நாங்கள் அற்புதமான கூட்டங்களை உடையவர்களாயிருந்தோம். இப்பொழுது நியூயார்க் துவங்கி சான் பிரான்சிஸ்கோ வரையிலும் முழு தேசமும் குறுக்கும் நெடுக்குமாக முன்னும் பின்னுமாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களை ரட்சித்திருக்கிறார். Last Sunday, a week ago alone, our blessed Heavenly Father, I seen between 1,000 and 1,500 sinners repenting at one time at the altar at Oakland, California, in the big arena. கடந்த ஞாயிறு ஒரு வாரத்திற்கு முன் தனியாக நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பரலோக பிதா 1000 1500க்கு மத்தியில் பாவிகள் ஒரே நேரத்தில் மறந்து நிமிடதை கலிபோர்னியா ஓக்லாண்டில் உள்ள ஒரு பெரிய அரங்கத்தில் பீடத்தண்டை கண்டேன். We just packed out and we had to seat the middle of the place, down in the middle instead of the arena sides, and the Lord just blessed. அது அப்படியே நிரம்பி வழிந்தது. அரங்கத்தின் பக்கங்களுக்கு பதிலாக கீழாக மத்தியில் நாங்கள் உட்கார வைக்க வேண்டியதா இருந்தது. கர்த்தர் முற்றிலுமாய் ஆசீர்வதித்தார். And we had in there the great earthquake, as you have heard, and that was my wife's first one to be into. She was just a little shaky afterwards. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறபடியே அங்கே உள்ளே எங்களுக்கு மகத்தான பூமி எதிர்ச்சி உண்டானது. அதற்குள்ளாக இருந்த என்னுடைய மனைவியினுடைய முதலாவது ஒன்றாக இருந்தது. பின்னர் அவள் அப்படியே சிறிது நடுக்கமுற்றாள். It was very strong as the building shook and the dust flew and the bottles on the, we standing in a drugstore getting some postcards to mail home, and the bottles shook and the chimney fell off. அது மிகவும் பலமாக இருந்தது. கட்டிடம் அசைந்தது, தூசி பறந்தது, புட்டிகள் ஆடின. நாங்கள்
ஒரு மருந்து கடையில் நின்று கொண்டு அஞ்சல் அட்டைகளை வீட்டுக்கு அனுப்பும்படி வாங்கி கொண்டிருந்தோம். புட்டிகள் குலுங்கின, புகைப்போக்கி கீழே விழுந்தது. The big buildings rocked together and a road split open and part of it sunk underneath, and it just goes to remind us that the handwriting's on the wall. Amen. There will be earthquakes in diverse places. பெரிய கட்டிடங்கள் சேர்ந்து ஆடின, வீதிகள் பிளவுபட்டு திறந்து கொண்டன. அதில் ஒரு பகுதி பூமிக்கு கீழாக போய்விட்டது. சுவற்றின் மேல் எழுதப்பட்ட கையெழுத்து என்று அது சரியாய் நமக்கு நினைவுபடுத்துகிறது. பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். And that one day 8 earthquakes struck that same city. And then about 10 o'clock that night we had just got in, or 10:30, and gone to bed, and the lamp sitting in the middle of the floor like a rock over from another great heavy earthquake. Just goes to show that 8,000 miles beneath us is nothing but burning red lava. அந்த ஒரு நாளில் 8 பூமி எதிர்ச்சிகள் அதே பட்டணத்தை தாக்கியது. பின்னர் சுமார் 10 மணிக்கு அந்த இரவு நாங்கள் அப்பொழுதுதான் உள்ளே இல்லை, படுக்கைக்கு 10:30 மணிக்கு சென்றோம். தரையின் நடுவே உட்கார்ந்திருக்கையில் இன்னொரு மகத்தான பலமான பூமி எதிர்ச்சியிலிருந்து குலுங்கினது போல இருந்தது. இது என்னத்தை காட்டுகிறது என்றால், நமக்கு 8000 மைல்களுக்கு அடியில் அங்கே எரிந்து கொண்டிருக்கும் சிவப்பான எரிமலை குழம்பு இருக்கின்றதை ஒழிய வேறொன்றுமில்லை. And just at the time, and it's here our aggressors across the sea saying that they are forbidding the people to go into Scandinavia and so forth, that they annihilate them with atomic weapons. அது சரியாக அந்த நேரத்தில் சமுத்திரத்தினூடாக எங்களுடைய படையெடுப்பாளர்கள் அவர்கள் ஜனங்களை ஸ்காண்டினேவியாக்குள்ளும் முதலானவைகளுக்குள் போக தடை செய்து கொண்டும் அவர்கள் அணு ஆயுதங்களோடு அவைகளை நிர்மூலமாக்குவதாகவும் கூறிக்கொண்டிருந்ததை கேட்டோம். And we wonder what would happen if they would start dropping those bombs and bursting those places into the earth, when it would just exactly do what God said it would do. No more water but fire this time. அவர்கள் அந்த அணுகுண்டுகளை போடத் துவங்கி அந்த இடங்களை பூமிக்குள்ளாக வெடிக்க செய்தால் என்ன சம்பவிக்கும் என்று நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். அப்பொழுது அது என்ன செய்யும் என்று தேவன் கூறினாரோ அதை சரியாக அப்படியே செய்யும். இனிமேல் தண்ணீரினால் அல்ல, ஆனால் இந்த முறை அக்கினியால். So it brings joy to the heart of the waiter that's waiting on the coming of the Lord in the blessed hour, that when these old vile bodies shall be changed and made like unto his own glorious body. ஆகையால் இந்த அற்பமான பழைய சரீரங்கள் மாற்றப்பட்டு அவருடைய சொந்த மகிமையான சரீரமாய் ஆக்கப்படும் போது அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலையானது கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கும் இருதயத்திற்கு அது சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. We shall see him no more struggle, no more sorrow, no more old age, no more infinite days, no more hunger, no more weary, no more sickness, no more death. நாம் அவரை காண்போம். இனி போராட்டம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி வயது சென்றவர்கள் இல்லை, இனி குறைவுள்ள நாட்கள் இல்லை, இனி பசி இல்லை, இனி கவலை இல்லை, இனி வியாதி இல்லை, இனி மரணமே இல்லை. Oh, we just can't fathom. I'm telling you, friend, it's hard because we're human and death is such a thing that we all hate to face it. நம்மால் சரியாக அளக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பனே, அது மிகவும் கடினம். ஏனென்றால் நாம் மானிடர். மரணமானது நாம் எல்லோருமே அதை சந்திக்க வெறுக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு காரியமாயிருக்கிறது. But it's a blessed relief. It's a blessed thing to know that he'll come someday and these things will be changed. Amen. ஆனால் என்றோ ஒரு நாள் அவர் வருவார் என்பதை அறிவது அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உதவியாயும் அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட காரியமாயும் இருக்கிறது. இந்த காரியங்கள் மாற்றப்படும். Now remember and get on to your, especially your sinner friends now, for to come to the meeting, this revival coming up. இப்பொழுது நினைவிருக்கட்டும், விசேஷமாக உங்களுடைய பாவியான நண்பர்களை கூட்டத்திற்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள். ஏனென்றால் இந்த எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. Now, just in the way of a little speaking, my throat, as it says, hasn't been cleared yet exactly, and I'm still a little tired, but I rested this week, kept away from even the phone and everything, so I could get a few days of rest. இப்பொழுது கொஞ்சமாக பேசுகின்ற விதத்திலும் என்னுடைய தொண்டை நான் கூறினது போன்று இன்னும் சரியாகவில்லை. இருந்தாலும் சரியாக நான் இன்னும் சிறிது களைப்பாகவே இருக்கிறேன். ஆனால் நான் இளைப்பாறினேன். இந்த வாரம் தொலைபேசி மற்றும் ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் கூட விலகித்தான் இருந்தேன். அதனால் எனக்கு ஓய்வான ஒரு சில நாட்கள் கிடைக்கக்கூடும். And then
This coming week, I want to rest up a little if I can and